அபி வந்து நான் உள்ளே வரணும்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னதால் வேறு வழி இல்லாமல் வந்து சுந்தரி வந்து எல்லாரையும் உள்ளே கூப்பிட்றாங்க. அடுத்து எல்லோரும் சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. அபி வந்து விளக்கேற்றுறாங்க. பாலும் பழமும் வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, அபிக்கு ஊட்டி விடுப்பா அப்படின்றாங்க. அபிக்கிட்ட ராகவ் ஊட்டி விடுன்றாங்க. 2 பேரும் வந்து வேறு வழி இல்லாமல் ஊட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து சம்பிரதாயம் சாங்கியம் நிறைய இருக்குது, அது எல்லாமே பண்ணணும் ஒன்று ஒன்று அப்படின்னா நீங்கள் அபியை வச்சு பண்ணிக்கிங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நடுவு பார்க்குறாரு. அதெல்லாம் தெரியாது, இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இருக்க வைக்கிறாங்க. ராகவ் டென்ஷன் ஆகிறாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எல்லா சம்பிரதாயம் சாங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரி நீங்கள் வந்து அபி ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அபி அப்படின்னோடனே ரூமுக்கா அப்படின்னு அபி யோசிக்கிறாங்க. வேற எங்கே ராகவ் ரூமுக்கு தான். ஐயோ அந்த டென்ஷன் பார்ட்டி ரூமுக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ராகவ் போயிருக்கான் பாரு, நீயும் போயிட்டு அங்கே இரு, உனக்கு வேறு ட்ரெஸ் இல்லைல்ல, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன், அதுக்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகு அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அபி முழிக்கிறாங்க. போ அபி, இங்கே ஆல்ரெடி இருந்த வீடு தானே இது, உனக்கு எல்லாம் தெரியும்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வம்படி பண்ணதால் வேறு வழி இல்லாமல் வந்து நம்ம அபி ராகவ் ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிற ராகவ் பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து பார்த்து முறைக்கிறேன், இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்றாரு. இங்கே தான் வந்து வர சொன்னாங்க அஞ்சலி மேடம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, இங்கே பார் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீயும் நானும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு இது கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, புரியுதா, அதுக்காக நீ சும்மா வந்து ஏ ரூமில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னோடனே, சரி அப்படியா, நீங்கள் போய் முதல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுங்க இந்த ரூமில் அபி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, அப்போ அபிக்கு தனியாக ரூம் கொடுத்துருங்க சொல்லிவிடுங்க, நானும் போயிட்டு அந்த ரூமில் இருந்துக்கிறேன், நானும் ஒன்றும் உங்களை விரும்பி ஒன்றும் கல்யாணம் பண்ணல, புரியுதா, சும்மா ஓவராக பண்ணாதீங்க அப்படின்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா தானே என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன திடீர்னு எரிஞ்சு விடுறீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு என்ன போட்டு தொல்லை பண்ணுறீங்க, இங்கே பார் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. என்னது பார்த்தா பிடிக்கலையா, இவ்வளோ நாள் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏதாவது வந்துடுமா உங்களுக்கு அப்படின்றாங்க. எனக்கு கோவமாக வருது, எனக்கு இதுக்கு கிளப்பாத கோவத்தை என் வாயில் வந்து வார்த்தைகள் ஏதாவது வந்துச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, புரியுதா, நானும் விருப்பம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக என் மேலே இப்படி எரிஞ்சு விடுறீங்க, நானும் உங்கள் மேலே எரிஞ்சு விடுறேனா அப்படின்றாங்க. இங்கே பார் எதுவும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது, நமக்குள்ளே நடந்தது கல்யாணம் வேணால் நடந்திருக்கலாம், ஆனால் எப்போவுமே நீ என் பொண்டாட்டி ஆக முடியாது, புரியுதா, அதே மாதிரி தான் நீங்களும் என் புருஷன் ஆக முடியாது, தெரியுதுல்ல, அப்போது அமைதியாயிரு, 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண, 6 மாதம் கழிச்சு நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம், புரியுதா, அது வரைக்கும் அமைதியாக இரு, யாருக்கிட்டையும் இங்கே நடந்த விஷயமோ நான் சொன்ன விஷயமோ சொல்லக்கூடாது, புரியுதா அப்படின்றாரு. உடனே வந்து அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் இஷ்டப்படிலாம் வந்து நான் வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாது, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றாரு. அடுத்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க அபி. அடுத்து வந்து அபிக்கிட்ட ரொம்ப கோவமாக நடந்துக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து அபியும் ராகவும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ வந்து ராகவ் சொல்கிறாரு, எல்லா முன்னாடி சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்கணும், ஆனால் இங்கே வந்தோன்னா நம்ம இப்போ வேறு சொல்லி வைக்கிறாரு. இதை கேட்டு அபி டென்ஷன் ஆகிறாங்க. இவர் டென்ஷன் பாட்டுன்றது நிரூபிக்கிறாரு, இவருக்கு என் மேலே என்ன தான் கோவம் அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபியோட வீட்டில் எல்லாருமே மறுவீடு வந்து கூப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க அப்பா எல்லாருமே வராங்க. அதை பார்த்து வந்து சுந்தரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ரொம்ப முக்கியம் மறுவீடு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே வந்து கல்யாணம் பண்ணி வந்து அனுப்பலை அணுவையும், அதனால் அணுவாவையும் ஒன்றா கூட்டின்னு போகிறதுக்காக நான் வந்திருக்கோம் அப்படின்னோடனே சுந்தரி வந்து நான் சம்மதிக்க முடியாதுன்றாங்க. இங்கே பார் சுந்தரி, சும்மா தகராறு பண்ணிகிட்டே இருக்காது, புரியுதா, நீ சம்மதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக பாட்டி சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் சுந்தரி முடிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே ராகவ் கிட்ட கூப்பிட்றாங்க. ராகவ் வந்து எதுவுமே சொல்லாமல் போயிடுறாரு. அதனால் வந்து அபி உங்கள் அப்பா மனசை கஷ்டப்படுறாரு. என் அப்பா மனசை கஷ்டப்படுத்துறீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராங்க உள்ள ரூமுக்கு. இங்கே பாருங்கள், எதுக்காக வந்து மறுபடியும் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, எனக்கு அதிலலாம் நம்பிக்கை கிடையாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, புரியுதா, அதுக்கெலாம் நான் வர முடியாது. அப்படியா, அப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல 6 மாதம் வரைக்கும் நம்ம ஒன்றா இருப்போம், அதுக்கப்புறம் பிரிவோன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நான் எல்லாருக்கிட்டே போய் சொல்லி அதான் என் மேலே உங்களுக்கு கோவம் இருக்குது, அதனால தான் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்கன்னு எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. உடனே வந்து நான் போய் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீ சொல்லக்கூடாது, அப்போது என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க, சரி நான் மறு வீட்டுக்கு வரேன் போதுமா அப்படின்னோடனே வந்தீங்களா வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. அப்படியே தர முடியுது.